கர்ம வீரர் காமராஜர். தலைவர்கள் பலருண்டு பாரதத்தில், பெருந்தலைவர் ஒருவர், கரைபடியா கரத்தவர், காமராஜர் அவர் பெயர். அவரை நான் ஏற்றிடுவேன் பாரதத்தில். தலைவர்கள் பலருண்டு பாரதத்தில், காமராஜரை ஏற்றிடுவேன் பாரதத்தில். கர்மமே கண்ணாக இருந்தார் காமராஜர் என்னும் கர்ம வீரர். மக்கள் தொண்டே அவரது கர்மம். மக்கள் என்று சொல்லின் அர்த்தம் நாட்டு மக்கள் என்பதே சத்தியம். அவருக்கு வேறு ஏதிங்கு குடும்பம்? ஐயா, ஏழை பங்காளா, உம்மை படிக்காதவர் என்பர். சரியல்ல இக்கூற்று, காட்டுவேன் பல சான்று. மக்கள் மனங்களை படித்தவர், ஆதலால் மக்கள் தொண்டு ஆற்றினார். கேடில் விழுச்செல்வம் கல்வி என்ற வள்ளுவர் வாக்கினை படித்தவர், ஆதலால் கல்வி பணியை மூச்சாக கொண்டார். வயிற்றுக்குச் சோறிடல் வேண்டுமென்ற பாரதி பாதையை படித்தவர், ஆதலால் வயிற்றுக்குச் சோறிட்ட வள்ளலானார். மதிய உணவு திட்டம் எனும் மகத்தான திட்டம், அதற்கென பிச்சை எடுக்கவும் தயாரென்றார். நீருயர நெல்லுயரம் என்பதை படித்தவர், ஆதலால் அணைகள் பல கட்டினார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தவர், தொழில்துறை உயர உழைத்தவர். ஐயா, உம்மை படிக்காதவர் என்றும் கூறலாம். ஆம், அருந்தலைவர் காமராஜர் ஆடம்பர வாழ்வை படிக்காதவர், எளிமைக்கு ஆரத்தி எடுத்தவர், நேர்மையின் மறுவடிவம் ஆனவர். கோடிகளை குவிக்க படிக்காதவர், தலைமைக்கு இலக்கணமானவர். சொத்துக்களை குவிக்க படிக்காதவர், தொண்டிற்கே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஐயா, படிக்காத மேதை ஐயா நீங்கள். பெரும் தலைவர், அரும் தலைவர், கர்ம வீரர், கரிசல் காட்டு வைரம், விருதை பெற்ற விருது. ஐயா, நீர் தெய்வம், நீர் தெய்வம். தெய்வமே, உம்மிடம் ஒரு வேண்டுதல். மீண்டும் தமிழகம் வாருங்கள், சிறப்பான ஆட்சி தாருங்கள். ஊழலை ஒழித்திட வாருங்கள், உயர்வான ஆட்சி தாருங்கள். நன்றி, வணக்கம்.